ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். என்னதான் ராகவ் அபி சண்டை போட்டுக்கிட்டாலும் சீக்கிரமாகவே அவங்களுக்குள்ளார சமாதானம் ஆயிடுறாங்க. ரெண்டு பேரும் வந்து செம க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதெல்லாம் பார்க்குற மென்டல் முரளி அப்படியே வைத்தெறிஞ்சு போயிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் ஸ்டோரியை டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாலும் அஞ்சலி வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. பாவமாக இருந்துகிட்டு இருந்தாலும் முரளி வந்து அவங்களோட ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பயங்கரமான சைக்கோ மூவி ஸ்டார்ட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே தெலுங்கு வெர்ஷனில் இருக்கிற நிறையா மூமெண்ட்டை நம்ம தமிழில் மிஸ் பண்ணாலும் ஸ்டோரியை செம டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வராங்க. அடுத்த வாரத்துக்கான ஸ்கிரிப்ட் என்னங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அபி வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு தான் முரளியோட ஃப்ரெண்டு சங்கரை தேடி போகிறாங்க. அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி அதுவாக இருக்க போது. ஆனால் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா ராகவ் வந்து அப்படியே சாராயம் குடிச்சிட்டு வீட்டுக்கு மயக்கமாக வராரு. அபி கூட ரொமான்ஸ் பண்ணுறாரு. அடுத்து தான் கொசுவர்த்தி பொருத்தி வைக்கிறாங்க. இப்போ தான் மீட்டிங்கை அபி அட்டன் பண்ணி இன்றைக்கான ப்ரோமோவில் பார்த்தேன் இல்லையா, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. இருந்தாலும் அபி கொடுத்த கசாயத்தால் தான் ராகவுக்கு தொண்டை சரியாக போனாலும் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அபி வந்து ராகவிட்ட செம்மையாக காமெடி கலாட்டா பண்ணுறாங்க. இன்னொரு 10 கொசுவர்த்தி பொருத்தி வைக்கிற மாதிரின்னு அப்படிங்கிற மாதிரிலாம். மொத்தத்தில் அடுத்த வாரத்துக்கான கதையும் செம சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறத டவுட்டே இல்லை. ஏன்னா நம்ம அபி வந்து இப்போ சிஐடி வேலை பார்த்து எப்படியாவது அந்த சங்கரை கண்டுபிடிப்பாங்க. ஒரு சில உண்மைகளை தெரிஞ்சுக்குவாங்க. பெருசாக எதுவும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா இப்போ இவங்க கொண்டு போகிற கான்செப்டை வச்சு பார்க்கும்போது அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த மாதிரியே தான் ஸ்டோரியை கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அஞ்சலிக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்து வந்து ஸ்டோரி பயங்கரமான சைக்கோ மூவியாக மாறிடும். அது சம்மந்தமாக நம்ம அடுத்தடுத்து பேசலாம். இப்போதைக்கு அபி பார்த்தோம்னா இன்னொரு மென்டல் இருக்குல்ல சுந்தரி, அதை டார்ச்சர் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தா அணு வந்து வயிற்றில் குழந்தை இருக்குது, அதாவது அவங்க பாப்பா இருக்கு, வயிற்றில் பாப்பா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால அதை கேட்டு இப்போ சுந்தரி பார்த்தோம்னா அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு போகிறாங்க. என்னடா நமக்கு முன்னாடி ஆகாஷ் அணு சண்டை போட்டுக்கிறாங்க, கடைசியில் இதெல்லாம் எப்படிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் அதுவுமே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. மொத்தத்தில் அடுத்தடுத்து நிறைய ஹாப்பி மூமெண்ட் இருந்தாலும் இப்போ பார்த்தா அபி ராகவ் பண்ணுற அந்த ரொமான்ஸ் கலாட்டாவை பார்த்து இன்னொரு மென்டல் அங்கே ஆஃபீஸில் இருக்கல லாவணியாங்கிற பேரில் அதுவும் பார்த்தா மண்டை பிச்சுக்கிட்டு அலைய போகுது. அடுத்தடுத்து நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, அதாவது போர் அடிக்காமல் கொண்டு போனாங்கன்னா தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் டிஃப்ரெண்ட்டு இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லலாம். ஆனால் போர் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக போரிங் தான். ஏன்னா தெலுங்கில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.